ஹாய் சொந்தங்களே, வெல்கம் டு அவர் சேனல் என் மன வானிலை. நம்மளோட மலரும் நினைவுகளில் மறக்க முடியாத ஒரு விஷயம் 90ஸ்ல நம்ம சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் தாங்க. மில்க் பிக்கீஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வர டேஸ்ட்டை விட அன்றைக்கி ரொம்ப ஒரு டெலிஷியஸான டேஸ்ட் இருந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் பிரிட்டானியாவால் கூட அதே டேஸ்ட்டை தயாரிக்க முடியல. அண்ட் இந்த தேன் மிட்டாயை நம்ம யாருமே மறக்க முடியாது. பிகாஸ் லோ பட்ஜெட் ஸ்வீட் அப்படின்னா அப்போ வந்து தேன் மிட்டாய் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பேன் மிட்டாய் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே த்ரோட்டில் வந்து ஒரு மாதிரி ஒரு பேன் ஸ்மெல் வந்து உலாவிக்கிட்டே இருக்கும். நல்லாயிருக்கும். அதை சாப்பிட்டு தண்ணி குடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்டு எடக்கல் மிட்டாய். இந்த எடக்கல் மிட்டாயும் ரொம்ப டெலிஷியஸான ஒரு மிட்டாய்ங்க. அப்புறமா அதோ வரான் பார்த்தீங்களா நம்ம தலைவன், ஆரஞ்சு மிட்டாய். ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே வந்துடக்கூடாது, ரிப்பப்ளிக் டே வந்துடக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் ஆரஞ்சு மிட்டாய் தான். இதுதான் நமக்கு அந்த கால ஸ்நாக்ஸு. அப்புறம் இந்த ரோஸ் மிட்டாய் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு நாக்கில் ரோஸ் கலரில் இருக்கான்னு கண்ணாடியில் பார்க்குற அழகே தனிதாங்க. இதோ வருது பார்த்தீங்களா, பயங்கரமான கமர்கட்டு. கல் மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு. அப்புறமா சிகரெட் மிட்டாய், கேண்டி பாப் வாய்க்குள்ளே போட்டால் வெடிக்குமே கேண்டி பாப். அதுவும் இப்போ வரதை விட அந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா, வின்னர் படத்தில் வடிவேலு சொல்வார்ல, குருவி ரொட்டி. அது இதுதாங்க. இந்த குருவி பிஸ்கட் தான் குருவி ரொட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் வாயில் போட்டால் சல்லுன்னு கரையிற சூப்பரான பேப்பர் அப்பளம் இதுதாங்க. இது வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒன்று வாங்கி வாயில் போட்டு அப்படியே நல்லா அப்படியே உருகி ஓடிடும் வாய்க்குள்ளே. அண்டு ஹாஜ்மோலா. ஹாஜ்மோலா கேண்டி இப்போ இருக்க கேண்டி மேன் மாதிரி அந்த கால ஹாஜ்மோலா கேண்டி. அப்புறம் இது வரைக்கும் பார்த்தீங்களா, ஐபேக்கோவில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா கூட அவ்வளோ இதாக இருக்குமான்னு தெரியல. பட் இது அவ்வளோ ரசித்து சாப்பிட்ருக்கோம் நம்ம பெப்சி. அப்புறம் இது வந்து சூட மிட்டாய் சொல்லுவாங்க. விறுவிறுன்னு இருக்கும். வாயில் போட்டு சாப்பிட்டு தண்ணியை குடித்தோன்னா ஒரு ஹால்ஸு சாப்பிட்டதுக்கு சமமாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ இருக்க இந்த எம்என்எம் மாதிரி அப்போ வந்து பாப்பின்ஸு. லோ பட்ஜெட்டில் கலர்ஃபுல்லான கேண்டினா பாப்பின்ஸ் தான். ₹2 போதும். ஃபுல்லாக வயிறு நிறைஞ்சிரும். அண்ட் இதோ இருக்குது பார்த்தீங்களா, கோன் ஐஸ் மாதிரி. ஆனால் கோன் ஐஸ் இல்லை. உள்ளே இருக்க அந்த க்ரீம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். கடக் முடக்குன்னு இருக்கும். அண்ட் இதோ இருக்குது பாருங்கள், தலைவன் வராரு. ஆரஞ்சு மிட்டாய். ஒரு ட்ராவல் போகும்போது வாமிட் வர மாதிரி ஃபீலிங் இருந்தால் அம்மாக்கள் 4 ஆரஞ்சு மிட்டாய் அள்ளி உள்ளே போட்டு தான் வருவாங்க. அப்போ வாமிட் கண்ட்ரோல் ஆகிடும்னு. அண்ட் இது வந்து பொடி பிஸ்கட்டுங்க. பொடி பிஸ்கட் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டியாக இருக்கும். இந்த பொடி பிஸ்கட்டை ₹1க்கு வாங்கினா நிறைவாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் லஞ்ச் டைமில் வெளியில் வந்து வாங்கி சாப்பிட்ற மாங்காய். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு செம்மையான ருசியான மேங்கோ. ஆனால் என்ன, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து சாப்பிடும்போது ஸ்மெல்லு காமிச்சு குத்துரும். அண்ட் இதோ இருக்குது பாருங்கள் நாகப்பழம். இப்போ விட அப்போ வர நாகப்பழம்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது என்னன்னு தெரில, மேபி ஆர்கானிக்காக இருக்கலாம். அண்டு கொடுக்காப்புளி, இலந்தப்பழம். இந்த கொடுக்காப்புளி, இலந்தப்பழம்லாம் லஞ்ச் டைமில் வாங்கி சாப்பிட்ற ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. அப்புறம் அகைன் மேங்கோ வந்து நம்ம இது பண்ணவே முடியாது, ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. இப்போ கூட எங்கேயாவது மாங்காய் விற்றா ஓடி போய் வாங்குறதுக்கு மனசு அலப்பாயுது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பல்பம். யாருக்கெல்லாம் இந்த ஸ்லேட்டு குச்சிங்கிற பல்பத்தை சாப்பிட்ட அனுபவம் இருக்குது, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிட்ட ஸ்நாக்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, see you நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.